பிரஜேசுவில் பிரியமான இறை உறவுகளே, தந்தை மகன் தூய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து நிக்கோதேமுவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றார். அதன் ஓசை கேட்கிறது, அதன் ஓசை கேட்கிறது, காற்றின் ஓசை வீசுகின்ற திசையிலே கேட்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உயிர் மூச்சால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இறைவனுடைய ஓசை எங்களுடைய உள்ளத்தில் பதியக்கப்பட வேண்டும், எங்களுடைய செவிகளில் கேட்க வேண்டும். இறை வார்த்தை எங்கள் உள்ளங்களில் போடப்பட வேண்டும், எங்களுடைய செவிகளால் கேட்கப்பட வேண்டும். இன்றைய அந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம், மகிழ்ந்து கொள்ளுகின்றோம், பேருவை கொள்ளுகின்றோம். இந்த நிலையிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் என்ன சொல்லித் தருகின்றார், என்ன சொல்லுகின்றார், எப்படியான வார்த்தைகளால் எங்களை திடப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற செவிகள் ஆயத்தமாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கிற உள்ளம் தயாராகட்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஓசையை நாங்கள் கேட்க முடியும். சிந்தனை, சொல், செயல் அனைத்துமே இறைவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையும் இறைவனை நோக்கிய பயணத்திலே செல்லுகின்றதை நாங்கள் உணர முடியும். அவருடைய ஓசையை கேட்டு அந்த ஓசையின் திசையிலே எங்களுடைய செவிகளை கொடுத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை வாழ முடியும். ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரோடு உரையாடுவோம், ஆண்டவரை பற்றி பிடிப்போம், அவரிலே நாங்கள் நிலைத்திருப்போம். அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.